ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முழுசாகவே கழுவிக்கணும். நல்லா ஒரு 2-3 டைம் மருந்தெல்லாம் அடிப்பாங்க. அதனால் முழுசாகவே நம்ம கழுவிக்கலாம். கழுவிக்கின்னு நல்லா கல் உப்பு போட்டும் கழுவிக்கலாம். அதோடு கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாம். கத்திரிக்காவுக்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டுடலாம். காரல் வரும். வெண்டைக்காய் அப்படியே முழுசாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கணும். பெருசாக அரிஞ்சால் தான் அந்த குழம்புல உடையாத இருக்கும். வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். இந்த 2 காம்பினேஷனும் போட்டு நம்ம காரக்குழம்பு வச்சு பாருங்கள். வீட்டில் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட முட்டையும் அவிச்சிடலாம். 4 முட்டை போட்டுக்கிறோம். அதுவும் அவிச்சு வந்தாச்சு. அதையும் உரிச்சிக்கலாம். அதோடு குழம்பு தாளிச்சிக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே எண்ணெய்லாம் சேர்க்காமல் அப்படியே வதக்குன்னு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். ஆயில் எதுவும் சேர்க்காமல் வதக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். அது மாதிரி 2 காயும் போட்டு காரக்குழம்பு வச்சு பாருங்கள். நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வதக்கி எடுத்துகிட்டு அதை எடுத்துக்கலாம். அதே கடாயில் தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். காரக்குழம்பு வெந்தயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அடுத்து தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கின்னு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஒரு 10 பல் உரித்து சேர்த்துக்கலாம். நல்லா மீன் குழம்பு ருசியிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே முருங்கீரை கிள்ளிக்கலாம். முருங்கீரை பொரியலுக்கு காரக்குழம்பு காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் உட்காந்து முருங்கீரை கிள்ளுறோம். நல்லா அந்த நார் இல்லாத எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 முறை முருங்கீரை சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. அதோடு ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா வதங்கியாச்சு. முருங்கீரையும் உருவியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி 3 சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டாலும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ மலிவாக தான் தக்காளி இருக்குது. நீங்கள் சேர்த்துக்கலாம் 3-4 கூட. நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. நல்லா மூடி வச்சா நல்லா குழன்னு ஆகிடும். அதற்காக மூடி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழஞ்சி போய்டும் தக்காளி. அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி விடலாம். அதோட வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு தக்காளி. வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். அதோட கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கணும் வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும். எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வண்டி ரோட்டில் வர வண்டி உப்பு தான் நாங்கள் வாங்குகிறோம். கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டாலும் தெரியாது நம்மளுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி. என் காரத்தூளுக்கு ஏற்ற மாரி நான் சேர்த்துக்கினேன். காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லா மீன் குழம்பு ருசியில் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜெலாம் அந்த குழம்பு தான் அடிக்கடி வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பும் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் நான் விட்டேன்.
நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி விடுங்க. அதோட முருங்கீரை செய்துக்கலாம். தேவையான அளவு வந்து கடலை எண்ணெய், காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் முருங்கீரை சிம்பிளான முறையில். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த தண்ணி கொதித்து வரணும். குழம்பும் நல்லா கொதிச்சாச்சு. அதோட கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். சூப்பராக கொதிச்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தொக்கா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிங்க. அதோட முட்டையை உரித்து நல்லா அது வந்து வத்தல் போட்டு குழம்புல சேர்த்தா அந்த கார குழம்புடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி அந்த முட்டையில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிறோம் குழம்புல. தேவைன்னா லைட்டாக ஒரு குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டு முருங்கீரையை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா அலசுங்க. தூசி தும்பு இருக்கும். நல்லா 3-4 டைம் வந்து அலசுங்க. அலசிட்டு அதை கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட குழம்பு கொதிச்சாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அதோடு வந்து முருங்கீரையும் தண்ணி சுண்டி வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சா நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக அருமையான முருங்கீரை பொரியல் ரெடி ஆச்சு. அதோட துருவின தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அருமையான முருங்கீரை ஹெல்த்தியான முருங்கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. சுட சுட ஆவி பறக்க சாதம், அதுவும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக. அதோட பாயில் எக், முருங்கீரை பொரியல், அருமையான ஹெல்த்தியான முருங்கீரை பொரியல் செய்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.